விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில், சூர்யா எல்லாருமே உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான், நிறைய லேர்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அவங்ககிட்ட இருந்து ஏதாவது டேக்அவே இருந்ததா? ஏதாவது நீங்கள் அந்த இளைஞர்கள்ட்ட இருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க? ஸ்டூடெண்ட்டுங்கிறது அது பெரிய வார்த்தைங்க. அவங்க ரசிகர்கள். RRR 1000 கோடி வந்துட்டு, KGF 1000 கோடி வந்துட்டு, நம்ம தாய் வீடாக இருக்க நம்ம ஏன் அந்த 1000 கோடி வரல? எங்கே தப்பு நடந்தது? கதையா, டைரக்ஷனா, என்ன இது உங்கள் அனுபவத்தில் நீங்கள் சொல்லுங்கள். விக்ரம் தேர்டு இடம் பெறுமா? இந்தியன் 2 இடம் பெறுமா? இந்தியன் 2 கண்டிப்பாக இடம் பெற்றே ஆகணும். அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு. விக்ரம் 3 பற்றி இவர் தான் சொல்லணும். நான் சொல்கிறது நல்லா இருக்காது. ஏன்னா அதுக்கும் டைரக்டர் இவர் தான் நானே முடிவு பண்ணிட்டேன். அவர்கிட்ட கேட்கல. வணக்கம் கமல் சார். 36 இயர்ஸ் கேப் எதுக்கு சார்? அந்த பழைய விக்ரம்க்கும் இதுக்கும் இவ்வளோ நாள் எடுத்த கேப் என்ன சார் அந்த சீக்வலில்? இல்லை சார், அது விக்ரம்ங்கிற பேர் கேட்டது இவர். இது அதோட சீக்வல்னு நம்புறது உங்களுடைய நம்பிக்கை சார். இந்த படத்தை மைக்கு கொடுங்க. உங்களுடைய முந்தைய படம் வரை நீங்கள் உங்களோட நிறைய நாள் ட்ராவல் பண்ணவங்க கூட தான் நீங்கள் பெரும்பாலும் உங்கள் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருப்பீங்க, உங்கள் நடிகர்களாகட்டும் இல்லைன்னா தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும். சட்டுன்னு இந்த படத்தில் முழுக்க ஒரு யங் டேலண்ட்ஸ் கூட நீங்கள் டைப் ஆனதனுடைய நோக்கம் என்ன? அது உங்களுக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? தொடர்ந்து அது பண்ணுவீங்களா? தொடர்ந்து அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். அதாவது விக்ரம் படம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ராஜசேகர் அவர்கள் இயக்குனார். அவர் பரிட்சாத்திய முயற்சிகள் நிறையவே பண்ணார் அவர். ஆக்சுவலி அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை, மறுக்கிறேன். ஏன் நீ எழுதி ரொம்ப டிலே ஆகாத ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு கொஞ்சம் சீக்கிரம் இல்லை எழுதுறதுனால ஏன் நீ எழுதுற அப்படின்னு கேட்டார். எழுத தெரிஞ்சவங்க ரொம்ப பேர் இல்லைங்க, அது உங்ககிட்ட தான் சொல்லி ஆள முடியும் அப்படின்னு சொன்னபோது தப்பு. சார், பத்தல சாங்கில் நீங்கள் அந்த ஒன்றியம் சொன்னீங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா திருடன் கையில் சாவின்னு சொல்லியிருக்கீங்க. யாரை திருடன் சொல்றீங்க? யார் கையில் சாவி இருக்குன்னு சொல்ல வரீங்க? படம் பாருங்க, புரியும். கொரோனா காலத்தில் இந்த படம் எடுக்கப்பட்டது. நீங்களும் கொரோனா பாதிக்கப்பட்ட பிறகு இந்த எழுத்த நடித்த படம், அந்த அனுபவம் சொல்லுங்கள், எப்படி இருந்தது? மற்ற படங்களுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? கொரோனா அனுபவம் எப்படி இருந்ததுன்றது. கமல் சார், விக்ரம்ங்கிற இந்த படத்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த விக்ரம் படம் டைரக்டர் ராஜசேகர் அப்போ பண்ணும்போது இது 20 வருஷம் கழித்து பின்னாடி பேசக்கூடிய அளவுக்கு வித்தியாசமான ஒரு படமாக எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் டைரக்டர் ராஜசேகர். இந்த விக்ரம் படம் இதில் நீங்கள் என்ன வித்தியாசத்தெல்லாம் காட்டியிருக்கீங்க? இந்த படத்தில் மூலயமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத படத்தை பற்றி சொல்லுங்கள். ராஜசேகர் அவர்களுக்கு இருக்கும் நம்பிக்கை லோகேஷ் அவர்களுக்கும் இருக்கிறது. சார், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வியாபாரம் நடந்திருக்குன்னு சொன்னீங்க. தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சின்றது சீரான பாதையில் இருக்கா? கமல் சார், இங்கே இந்த பக்கம் ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் கருணாநிதி பிறந்த நாள் அன்னைக்கு தான் உங்க படத்தோட ரிலீஸ் வச்சிருக்கீங்க. இது திட்டமிட்டு ஜூன் 3 வச்சதா இல்லை எதிர்ச்சியாக வச்சதா? கலைஞர் கருணாநிதி பற்றி நீங்கள் ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க. கொரோனா காலத்தில் இந்த படம் எடுக்கப்பட்டது. நீங்களும் கொரோனா பாதிக்கப்பட்ட பிறகு இந்த எழுத்த நடித்த படம், அந்த அனுபவம் சொல்லுங்கள், எப்படி இருந்தது? மற்ற படங்களுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? கொரோனா அனுபவம் எப்படி இருந்ததுன்றது ஊரறியும் நாடறியும். அதனால் நான் அதை நான் மட்டும் அனுபவித்த விஷயம் இல்லை.
நாட்டில் பல பேர் அனுபவித்த அந்த விஷயம், அதை விவரிக்காமல் இருப்பதே பெட்டர்னு தோணுது. அது இல்லாத காலம் என்று ஒன்றை எதிர்பார்த்து எல்லோரும் அவளாக காத்து கொண்டிருக்கும் நேரத்தில் மறுபடியும் அந்த சோகங்களை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அந்த நேரத்தில் ராஜ்கமலால் முடிந்த விஷயத்தை ராஜ்கமல் செய்தது இவர்களும் செய்தார்கள். நாங்கள் ஷூட் பண்ண இடமெல்லாம் பெரிய இந்த மாதிரி ஹோட்டல்கள் கிடையாது. ரொம்ப கடினமான இடங்கள், ரொம்ப சுகாதாரம் சிறப்பாக இல்லாத இடங்கள். அந்த இடத்தெல்லாம் முதல்ல போய் யூனிட்டார் அதை சுத்தம் பண்ணி எல்லா இடத்துலையும் போர்டு வச்சு தனியாக ஒரு கார்ப்பரேஷன் பண்ண வேண்டிய வேலையை செஞ்ச மாதிரி எல்லா இடத்துலையும் போர்டு இருக்கும், எல்லா இடத்துலையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லா இடத்துலையும் அந்த ஹேண்ட் சானிடைசர்ஸ் இருக்கும். முடிந்தவரை கேமரா ஆன் பண்ணும்போது முகமூடி போட முடியாது, மற்ற நேரத்தெல்லாம் எல்லாரும் பாதுகாப்புடன் செய்தோம். இருந்தும் நான் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தேங்கிறதுனால எனக்கு அது வந்தது ஆச்சரியமில்லை. சார், இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வியாபாரம் நடந்திருக்குன்னு சொன்னீங்க. தமிழ் சினிமாவுடைய வளர்ச்சின்றது சீரான பாதையில் இருக்கா? சார், சீரான பாதை என்பது வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அது சீராக போகும்போது நல்ல உலகத்தர சினிமா அப்படின்னு ஆசைப்படுறவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க. பெருசாக வியாபாரம் பண்ணிட்டால் போதுமா, நாங்கள் 1.5 லட்ச ரூபாயில் ஒரு சினிமா எடுத்து காட்ட முடியும், அதுக்கு போட்டியாக இந்த ராட்சசர்கள் அப்படின்னு கேலி பண்ணுவாங்க. ரெண்டும் சேர்ந்தது தான் என்னை பொறுத்தவரையிலும் சினிமா. கமல் சார், அவரை நல்ல சினிமாவுக்கும் வர்த்தக வெற்றிக்கும் பாலம் போட வேண்டும் என்று 40 வருடமாக தொடர்ந்து வேலை செய்து அதில் வெற்றியும் கண்டு கொண்டிருக்கிறேன். அந்த வெற்றியின் உச்சகட்டமாக இதை நினைத்துக் கொள்கிறேன். நன்றி. கமல் சார், விக்ரம்ங்கிற இந்த படத்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த விக்ரம் படம் டைரக்டர் ராஜசேகர் அப்போ பண்ணும்போது இது 20 வருஷம் கழித்து பின்னாடி பேசக்கூடிய அளவுக்கு வித்தியாசமான ஒரு படமாக எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் டைரக்டர் ராஜசேகர். இந்த விக்ரம் படம் இதில் நீங்கள் என்ன வித்தியாசத்தெல்லாம் காட்டியிருக்கீங்க, இந்த படத்தில் மூலயமா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத படத்தை பற்றி சொல்லுங்கள். ராஜசேகர் அவர்களுக்கு இருக்கும் நம்பிக்கை லோகேஷ் அவர்களுக்கும் இருக்கிறது. இன்னொரு இளம் லோகேஷ் மாதிரி ஒருத்தர் 20 வருஷம் கழித்து இந்த படம் தான் எனக்கு முன்னுதாரணமாக இருந்தது என்று சொன்னால் அதை விட பெரிய சம்பளம் இவருக்கு வேறு யாரும் கொடுக்க முடியாது, என்னால் முடியாது. அதை விட பெரிய சம்பளம் கொடுக்காது. கமல் சார், இங்கே இந்த பக்கம் ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் கருணாநிதி பிறந்த நாள், அன்னைக்கு தான் உங்க படத்தோட ரிலீஸ் வச்சிருக்கீங்க. இது திட்டமிட்டு ஜூன் 3 வச்சதா இல்லை எதிர்ச்சியாக வச்சதா? கலைஞர் கருணாநிதி பற்றி நீங்கள் ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கள். கலைஞரை பற்றி சொல்வதற்கு, அதுவும் சினிமாக்காரனாக சொல்வதற்கு எனக்கு 1000 பக்கங்கள் போதாது. இது அந்த மாதிரி திட்டமிடலை, பட் இந்த மாதிரி நடந்த ஒரு எதேர்ச்சியாக நடந்த ஒரு சந்தோஷம் என்று சொல்லலாம். இது மே 29 தான் ஒரிஜினல் விக்ரத்துடைய ரிலீஸ். அதை நோக்கி பயணித்து கொண்டிருந்தோம். சில தாமதங்கள், அதுக்கு முன்னாடியே கூட பண்ணலான்னு கூட நினச்சோம். பட் இது கோவிட்லேருந்து பல விஷயங்கள், எங்கள் பேராசை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஆசையெல்லாம் இதை தாமதப்படுத்தி நல்ல தேதி ஒன்றில் கொண்டு சேர்த்தது. அதற்கு நன்றி. நான் திரைக்கதை எழுத ஆரம்பித்த போது ஐயா அவர்களை சந்தித்து சொன்னேன், இந்த மாதிரி தசாவதாரம் படம் கதையெல்லாம். அவருக்கு அத்தனை வேலைக்கு நடுவில் நான் சொல்கிற கதையெல்லாம் கேட்பார். அவரே என்னமோ முதலீடு செய்தவர் மாதிரி என்ன கதை சொல்லுன்னு கேட்பார். கீழே நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க, பட் சீக்கிரமாக சொல்லு அப்படிம்பாரு. அப்போ நான் அந்த தசாவதாரம் கதையெல்லாம் சொன்ன ரொம்ப நல்லாயிருக்கு, இந்தந்த மாற்றங்கள் பண்ணால் நல்லா இருக்குங்கிற அறிவுரை கூட கொடுப்பாரு. அப்போ ஒன்று கேட்டார், ஏன் நீ எழுதி ரொம்ப டிலே ஆகுது ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு, கொஞ்சம் சீக்கிரம் இல்லை எழுதுறதுனால ஏன் நீ எழுதுற அப்படின்னு கேட்டார். எழுத தெரிஞ்சவங்க ரொம்ப பேர் இல்லைங்க ஐயா, அது உங்ககிட்ட தான் சொல்லி ஆள முடியும் அப்படின்னு சொன்னபோது தப்பு அப்படின்னா, சரி சொல்லுங்கள் கேட்டுக்கிறேன். என்ன எழுத தெரிஞ்சு பள்ளிக்கூடம் போனவன் எல்லாம் எழுதுவான், சினிமாவுக்கு எழுத தெரியணும், எல்லா எழுத்துறாலும் சினிமாவுக்கு எழுதிட முடியாது என்று அவர் சொன்னது என் மனதில் ரீங்கரித்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு தனி கலை. எப்படி மொழிக்கு மொழி வித்தியாசமோ அது மாதிரி சினிமா என்னும் மொழி தனி மொழியாகவே மாறிவிட்டது, உலகளாவிய மொழி. அதற்கு எழுதும்போது ஒரு தனித்திறமை வேணும். என் திறமையை வளர்த்து கொள்ள உதவிய முன்னோடிகளில் கலைஞர் ஐயா அவர்களும் மிக முக்கியமானவர். சார், இந்த படத்தை
மைக்கு கொடுங்க. ஒருத்தரா கேட்கலாம். அதாவது இங்கே உங்களுடைய முந்தைய படம் வரை நீங்கள் வந்து உங்களோட நிறைய நாள் ட்ராவல் பண்ணவங்க கூட தான் நீங்கள் பெரும்பாலும் உங்கள் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருப்பீங்க, உங்கள் நடிகர்களாகட்டும் இல்லைன்னா தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும். சட்டுன்னு இந்த படத்தில் முழுக்க ஒரு யங் டேலண்ட்ஸ் கூட நீங்கள் டைப் ஆனதனுடைய நோக்கம் என்ன? அது உங்களுக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? தொடர்ந்து அது பண்ணுவீங்களா? தொடர்ந்து அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 16 வயதுலேன்னு டைரக்டர் ஒருத்தர் எடுக்க வந்தபோது இவரோட கம்மி வயசுன்னு நினைக்கிறேன் அவருக்கு, இல்லை இவரோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் வயசு, அவ்வளோதான். அதே மாதிரி பாலுமந்திரா அவர்கள் கோகிலா எடுக்கும்போது நீங்கள் அடிக்கடி ப்ரெஸ் மீட்டில் பார்த்த அந்த பாலுமந்திரா இல்லை, இளைஞராக சினிமாட்டோகிராஃபராக இருந்து டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு பெரிய உத்வேகத்துடன் வந்த அந்த டைரக்டர் பரதன் ஐயா அவர்களும் அப்படித்தான். நாங்கள்லாம் டெக்னீஷியன்ஸாக இருந்த காலத்திலிருந்து நட்பு இருந்தது, அதிலிருந்து வந்தது. பெரிய டைரக்டர்னு ஏற்கனவே ஸ்தாபிதமான டைரக்டர் அப்படின்னு பார்த்தா ஐயா பாலச்சந்தர் அவர்கள், முக்தா சீனிவாசன் அவர்கள், அந்த மாதிரி தான். அவர் கூட பாலச்சந்திர ஐயா கூட நான் 36 படம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வேறு எந்த இயக்குனரோட நான் அவ்வளோ தொடர்ச்சியாக செஞ்சதே கிடையாது. அது என் லைஃப்லேயே ஒரு ரெக்கார்டு அது. வணக்கம் கமல் சார். 36 இயர்ஸ் கேப் எதுக்கு சார்? அந்த பழைய விக்ரம்க்கும் இதுக்கும் இவ்வளோ நாள் எடுத்த கேப் என்ன சார் அந்த சீக்வலில்? இல்லை சார், அது விக்ரம்ங்கிற பேர் கேட்டது இது அதோட சீக்வல்னு நம்புறது உங்களுடைய நம்பிக்கை, அவ்வளோதானே தவிர அந்த விக்ரம் பேரை வைக்கணும்னு நினச்சது இவர் வந்து பல படங்களின் ரசிகர். இந்த படத்துக்கு சத்யான்னு கூட வச்சுருப்பார் விட்டுருந்தா. ஆனால் விக்ரம் பொருத்தி வந்த மாதிரி அவருக்கு தோன்றியது. அதனால் இது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன லைன் ஒன்று நான் விக்ரம் ஒரிஜினலுக்காக யோசித்து வச்சுருந்தேன். அதை வந்து அந்த நேரத்துக்கு இதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்குது, அட்வான்ஸாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சுஜாதா ரொம்ப ரசித்தார், ராஜசேகர் கொஞ்சம் பதட்டப்பட்டார். சரி வேண்டாம், வேறு ஏதோ யோசிக்கலாம்னு சுஜாதா சாரை வேறு கதை சொல்ல சொன்னேன். அப்போ இந்த கதை, இந்த விட்டு போன அந்த கதையை பற்றி இவர்கிட்ட பேசிட்டு, சார் இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு தன்னுடைய புத்தகத்தை கீழே வச்சுட்டு இதை கையில் எடுத்துக்கிட்டாரு. அதில் செதுக்கி எடுத்தது தான் இந்த படம். இந்த விக்ரம் படத்துக்கு அடுத்து கமல் சார் இங்கே இந்த விக்ரம் படத்துக்கு அடுத்து உங்கள் கேலண்டர் ஃபுல்லாக இருக்க படங்கள்லாம் இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்படுறோம். இதில் இல்லை, இந்த விக்ரம் படத்துக்கு அடுத்து உங்கள் கேலண்டரில் அடுத்து வரும் படங்களுடைய பட்டியல் நிறைய நீண்டதாக இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன். அதாவது பட்டியல் நிறையா இருக்கு. இதில் பட்டியல் போடலாம். நான் என்னுடைய பட்டியல் வந்து ஒரு 1000 படம் ஆச்சி மாதிரி, நானும் ஆச்சி அம்மா மாதிரி நான் நடிக்கணும். அதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கிற பட்டியல். எது நடக்கும், எது அது அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த படம் பற்றி தெரியும். அதில் விக்ரம் 3 இடம்பெறுமா? இந்தியன் 2 இடம்பெறுமா? இந்தியன் 2 கண்டிப்பாக இடம்பெற்றே ஆகணும். அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கு. விக்ரம் 3 பற்றி இவர் தான் சொல்லணும், நான் சொல்கிறது நல்லா இருக்காது. ஏன்னா அதுக்கும் டைரக்டர் இவர் தான் நானே முடிவு பண்ணிட்டேன், அவர்கிட்ட கேட்கல. சார் கமல் சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார். இந்த படத்தில் காடுல வந்து சிங்கம், புலி, சிறுத்தை, இது அதில் மானம் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் சீன் நடக்கிறது நாட்டுக்குள்ளார, பில்டிங்குள்ளார தான் நடக்குது. நாடு காடு மாதிரி இருக்குன்னு ஏதாவது சிம்பாலிக்கா இல்லை ஏதாவது குறியீடா? அது உங்களுக்கான கேள்வி. டைரக்டருக்கு ஒரு கேள்வி. இந்த விக்ரம்ங்கிற இந்த டைட்டிலில் வந்து இந்த துப்பாக்கி, இந்த ரவையெல்லாம் இடம்பெற்றிருக்கு, துப்பாக்கி ரவையெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் வந்து அவரோட பேர்லேயே ஒரு இடத்துல லொக்கேஷன் ஆரம்பிக்கிற இந்த இதில் பார்த்தேன், டைட்டிலில் துப்பாக்கி போட்டிருக்கீங்க. வந்து ஏன் அவ்வளோ இனிமேல் வர படம் எல்லாமே ஆக்ஷன் தானே? நீங்கள் உங்களோட பேர் ஆரம்பிக்கிறப்பவே லோகேஷ்ங்கிற துப்பாக்கி வச்சு போட்டிருந்தீங்க சார். அது எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே இந்த பேர் வரும். அதாவது கமல் சாரில் இருக்க எல்லையும் துப்பாக்கி இருக்கும், விஜய் சேதுபதியில் இருக்க ஈல புல்லட்ஸ் இருக்கும், அண்ட் ஃபஹத் ஃபாசிலில் வர துப்பாக்கி இருக்கும். அது சும்மா ஃபாண்ட்டாக எவ்வளோ தூரம் சும்மா க்ரியேட்டிவாக பண்ண முடியும்னு சொல்லி பண்ணதான். அண்ட் நீங்கள் சார் கிட்ட கேட்ட அந்த டைலாக் வந்து காடு, இது வந்து படத்தில் வர டைலாக். அது ட்ரைலரில் வந்து நல்லாயிருக்கும்னு நான் தான் சொல்லி வைக்க சொன்னேன். அது சார் மீன் பண்ணுற காடு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஆர்கனைஸ்ட் க்ரைம் நடக்கிற ஏரியா, அந்த காடை மீன் பண்ணி சொல்லியிருப்பார் சார். சார் இப்போ வந்து பேன் இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பரவலாக இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் முன்னாடியே அது பண்ணியிருந்தாலும் இப்போ பப்ளிக் ஒப்பீனியனாக வர்றவங்க கூட
இப்போ வந்திருக்க பெரிய படங்களை பார்த்து இந்த மாதிரி படங்கள் தமிழில் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய படங்களில் உங்கள் படம் ரசிகர்கள் மத்தியில் வந்து இது வந்து நமக்கான படமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு பேன் இந்தியா படமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு உங்களுடைய பதில் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ரெண்டாவது, இவ்வளோ பெரிய ப்ரெஷர் உங்கள் மேலே இருக்குது லோகேஷ் கனகராஜ் சார், நீங்கள் அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி பார்க்குறீங்க? அந்த சேலஞ்சை நீங்கள் உண்மையிலே எடுத்துக்கிறீங்களா? நம்பிக்கைங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்கும்போது எங்களுக்கு கண்டிப்பாக இல்லாமல் இவ்வளோ முதலீடு பண்ணியிருக்க மாட்டோம். இங்கே வந்திருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் அதே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவங்க வந்திருக்காங்க. அதுவும் அவர்களுக்கு வந்த நம்பிக்கை ரசிகர்கள் கொடுத்த நம்பிக்கை. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நீங்கள் கொடுத்த நம்பிக்கையாக கூட இருக்கலாம். அதை பற்றி மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள், அதனால் இதை வாங்குவோம்னு. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், பேன் இண்டியா ஃபிலிம்ங்கிறது வந்து வெவ்வேறு தரத்தில் இருக்கிறது. ஐயா சத்யஜித் ரே எடுத்ததும் பேன் இண்டியா ஃபிலிம் தான், இந்தியாவில் இருக்கிற எல்லாரும். ஆனால் சிறிய கூட்டம் உண்டு அதை ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கும். அதே மாதிரி வெவ்வேறு படங்கள் இருக்குது, பக்தி படங்கள் வருகின்றன. ஜெய் சந்தோஷிமான் ஒரு படம் ஏக் துஜய் கே லியே வந்தபோது அதுக்கு இணையாக எங்களை துரத்தி கொண்டே வந்தது அந்த படம் வசூலில். அந்த மாதிரி வெவ்வேறு படம் எல்லாம் பேன் இண்டியாவில் பல வகை. இது வித்தியாசமான ஒரு பேன் இண்டியா படம். பெருமையாக நாளைக்கு ஒரு அமெரிக்கன்ஸ் நீங்கள்லாம் இந்த மாதிரி படம் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, இன்னும் மரத்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால், இல்லைங்க இப்படியும் படம் எடுத்திருக்கோம், இதுக்கும் முன்னாடி கொஞ்சம் நல்ல படங்கள் எடுத்திருக்கோம்னு சொல்லி கொள்வதற்கான பட்டியலில் விக்ரம் இடம்பெறும் என்று நான் நம்புகிறேன். சார், இந்த பத்தல பாடலில் வந்து ஒன்றியத்தின் தப்பாலே ஒண்ணுமில்லை இப்பாலேங்கிற பாடல் வரையில் நீங்கள் வந்து பயன்படுத்தி பாடியிருக்கீங்க. சில எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் கிளம்பியிருக்குது, எப்படி பார்க்குறீங்க சார்? அது தமிழ் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா தமிழில் வார்த்தைக்கு வந்து பல அர்த்தங்கள் சொல்லலாம். இதுவும் ஒரு ஒன்றியம்தான். பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூடியிருக்கும் ஒன்றியம். டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு யூனியன் வச்சு நடத்தினாங்கன்னா அதுவும் ஒன்றியம்தான். அதில் தப்பு நடந்துச்சுன்னா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சேர்ந்து வச்சிருக்கிற அதுவும் ப்ரொடியூசர்களின் ஒன்றியம்தான். அது அவங்க தப்பு நடந்துச்சுன்னா படம் கெட்டு போகும். இவர் யூனியனில் தப்பு நடந்துச்சுன்னா படம் கெட்டு போகும். ஏன் எங்களுக்கு சின்ன சின்ன பணிகள் செய்யும் தொழிலாளர்கள் மத்தியில் அந்த ஒன்றியங்களில் தவறு நடந்தாலும் எங்கள் படம் பாதிக்கப்படும். அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். கமல் சார் ஒரு கேள்வி. கமல் சார் இங்கே கேள்வி, இங்கே இந்த இடத்துல சார். அதாவது விக்ரம் படம் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி ராஜசேகர் அவர்கள் இயக்குனார். அவர் வந்து பரிச்சாத்திய முயற்சிகள் நிறையவே பண்ணார் அவர். ஆக்சுவலி அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை, மறுக்கிறேன் சார். பரீட்சையெல்லாம் அவர் பண்ணதே கிடையாதுங்க. அவர் நல்ல வியாபாரம் தெரிந்தவர். எல்லாம் நல்ல வருமானம் வரக்கூடிய படங்களை தொடர்ந்து எடுத்தார். வெற்றி பட இயக்குனர். சரி, வெற்றி பட இயக்குனர், கமர்ஷியல் பட டைரக்டர்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் பாலுமகேந்திரா இந்த மாதிரியான இயக்குநர்கள் இன்ற அளவு கூட இன்றைய தலைமுறைக்கு வந்து பேசப்படுற அளவுக்கு ஏன் அவர் பேசப்படலை? இதுதான் என்னுடைய கேள்வி. பாலுமகேந்திரா பேசப்படுற அளவுக்கு அவர் பேசப்படுவார் என்று எதிர்பார்ப்பது கொஞ்சம் கடினம்தான். ஏன்னா அவர் எடுத்த ஜானர்ஸ் அந்த மாதிரி. அவரால் முடியாதுன்னு சொல்ல, இருந்திருந்தால் கண்டிப்பாக இருந்து நல்ல படங்களையும் எடுத்திருப்பார். ஆனால் பாலுமேந்திரா தன்னை இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி காட்டில் போய் தபஸ் இருக்கேன்னு சொல்கிற ஆட்கள் மாதிரி. அதையும் விட அடூர் கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார். அவங்களாம் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல, நான் குடிசையில் இருக்கேன்னு, வேறு எந்த கனவும் இல்லை, ஓட்ட கேமரா ஒன்று கொடுங்க, ஓடினா போதும் நான் படம் எடுத்துருவேன்னு சொல்லக்கூடிய இயக்குநர்கள் அவர்களை எல்லாம் நாங்கள் உதாசீனப்படுத்த மாட்டோம். ஏன்னா அங்கேருந்து படித்த பாடம் எனக்கு வந்து என்னிலிருந்து லோகேஷ் அவர்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மை. ஆனால் ராஜசேகர் அவர்களை பொறுத்தவரையிலும் தொடர் வெற்றி படங்களை கொடுத்தார். எப்படி SPM சார் அவர்கள் கொடுத்தார்களோ, KS ரவிக்குமார் அவர்கள் கொடுத்தார்களோ, அந்த மாதிரி அவர் செய்தார். அவரை ஒப்பிட வேண்டும் என்றால் ரவிக்குமார் அவர்களுடன் ஒப்பிடலாம். அது போன்ற வெற்றி படங்களை தொடர்ந்து கொடுத்திருப்பவர்களை பற்றி. கமல் சார் ஒரே நிமிஷம். கமல் சார், தமிழ் சினிமாவில் இருந்தால் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் போனது. ஆனால் இப்போ வந்து தெலுங்கில் இருக்க RRR வந்து 1000 கோடி வந்துட்டு, KGF வந்து 1000 கோடி வந்துட்டு, நம்ம வந்து தாய் வீடாக இருக்க நம்ம ஏன் அந்த 1000 கோடி வரல? எங்கே தப்பு நடந்தது? கதையா, டைரக்ஷனா, என்ன இது உங்கள் அனுபவத்தில் நீங்கள் சொல்லுங்கள். பல ஒருத்தர் சேர்ந்து பண்ணுற வெற்றி இல்லைங்க சினிமா. 200 பேரில் ஒருத்தர் தப்பு பண்ணால் சினிமா கெட்டு போயிடும். அதே மாதிரி கெட்டு போகிறதுக்கு காரணங்கள் 1000 சொல்லலாம். வெற்றிக்கான காரணத்தை எல்லாரும் சொல்லுவாங்க. தோல்வின்னு வரும்போது ஒரு ஆளை காட்ட முயற்சி பண்ணுவாங்க. அது உண்மை இல்லை. தோல்வின்னு வரும்போது ஒரு ஆள் மாத்திரம் எப்படி காரணமாக இருக்க முடியும்?
அத்தனை பேரும் சபாஷ் சபாஷ் பிரமாதமாக இருக்குங்க கதைன்னு சொன்ன ப்ரொடியூசரும், இதை நம்பி நான் முதலீடு பண்ணுறேன்னு சொன்ன ப்ரொடியூசரும் நம்பி தானே பண்ணியிருக்காரு. சில சமயம் தப்பாகும். அந்த மாதிரி நடந்த சில தவறுகள், தொடர் தவறுகள். இது ஒரு சுழற்சி. ஒரு சீசனில் தமிழ் சினிமாக்களை எடுத்து கொண்டு போய் ஷோலையை இயக்கி நாங்கள்லாம் பார்த்து வியந்த ரமேஷ் சிப்பி அவர்கள் இங்கே வந்து தங்கப்பதக்கம் என்ற படத்தின் கதையை வாங்கி கொண்டு போய் மறுபடியும் சக்தின்னு எடுத்தார். இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கும். யாருமே எதிர்பார்க்காமல் ஒரு ஏக் தூஜை கேலியே போய் அங்கே வெற்றி பெற்றது. அது தெலுங்கில் எடுத்த ஒரு படம். இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும், நடக்கணும். அது முந்தைய விக்ரம் படத்துல இருந்து ஒரே ஒரு பாட்டாவது ரீமிக்ஸ் பண்ணியிருக்கலாமே. இப்போ என்ன மாதிரி வயசானவங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தியா இருந்திருக்கும்ல. எதுங்க? முந்தைய விக்ரம் படத்துல இருந்து ஒரு பாட்டாவது ரீமிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு மன திருப்தியா இருந்திருக்கும்ல. அதை விட வயசானவங்கெல்லாம் ஆவலா தியாகராஜ பகதூர் மாதிரி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும்பாங்க. அதெல்லாம் செய்ய முடியுங்களா? அது இயலாத காரியம். சார் கமல் சார், பாலச்சந்தர், பாரதி ராஜா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணதுக்கும் லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு புதியவர்கள் கூட வேலை பார்க்கறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார்? நான் ஒர்க் பண்ணும்போது பாரதி ராஜா அவர்கள் புதியவர் தான். முதல் படம் இது. இவருக்கு 4வது 5வது படம், 4வது படம் சார். இங்க அதே மாதிரி தான் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். வணக்கம் சார். கமல் சார் இங்க சார் லாஸ்ட் क्वेश्चन. ஒரே क्वेश्चन கேட்டேன் நான் சார். ஒரு பத்தல சாங்ல வந்து நீங்க அந்த ஒன்றியம் சொன்னீங்க, அதுக்கு அடுத்த வார்த்தை பாத்தீங்கன்னா திருடன் கையில சாவின்னு சொல்லிருக்கீங்க. யார திருடன் சொல்றீங்க, யார் கையில சாவி இருக்குன்னு சொல்ல வரீங்க? படம் பாருங்க புரியும். படத்துக்காக தான் பாட்டு. Thank you so much. நன்றி சார். ஒரே ஒரு क्वेश्चन. லாஸ்ட் क्वेश्चन for the lady. நாங்க பெண்கள் கேட்டா உடனே அத சார். ஆக்சுவலி வந்து நிறைய பேர் உங்களை பார்த்து சினிமாக்குள்ள வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலி சினிமா ஜேர்னலிசம்குள்ளேயே உங்களை பார்த்தா நிறைய பேர் வந்திருக்கோம். ஆமா, அன்றே கணித்தார் கமல் சார் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ இந்த மொமெண்ட் உங்களோட அடுத்த ஃபியூச்சர் சினிமால என்னவா இருக்கும்னு நீங்க கணிச்சு வச்சிருக்கீங்க? நான் இப்போ இன்னைக்கு கூட ஒரு பேட்டியில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இருந்தீங்களா? இல்லை நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் வந்துட்டீங்க. அதாவது நான் இது பொம்மைன்னு ஒரு பத்திரிக்கையில் நான் என்ன எழுதினாலும் போட்டுருவாங்க. அப்போ நான் இப்போ சகலகலாவெல்லாம் வர்றதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. அது அந்த காலகட்டங்களில் திருப்பி எழுத முடியலைங்கிற வருத்தமெல்லாம் இருந்தது. அங்கே சாரதின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஆசிரியர். அடிக்கடி தொந்தரவு பண்ணி கேட்டு வாங்கி போடுவார். அப்போ நான் அதில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அதில் இது 40 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், இல்லை 30-35 வருஷமாக கூட இருக்கலாம், ஞாபகம் இல்லை. அந்த சிப்ஸ், எலக்ட்ரானிக் சிப்ஸ் நம்ம உடம்பில் பதிக்கக்கூடிய மாதிரி ஒரு கதை அமைப்பு வரும். அதுக்கு திரைக்கதை எழுதணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா அதில் வர சினிமாட்டோகிராஃபர் கிடையாது, டைரக்டர் கிடையாது. ஒன்லி அந்த கதையை அமைச்சு கொடுத்துட்டோன்னா அவர்கள் மனதும் அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸும் அவர்கள் வண்ணம் தீட்ட அவர்கள் ஆர்ட் டைரக்ஷன் பண்ண அவங்க மனசுக்குள்ள ஒரு படத்தை பார்க்கலாம், அவர்கள் விரும்பும் படத்தை. அதில் சில ஹாப்பி என்டிங், ட்ராஜிக் என்டிங் என்று வைக்கலாம். இதெல்லாம் கூட நடக்க வாய்ப்புண்டு என்று எழுதியிருந்தேன். அது நடக்கும் தருணம் வந்து விட்டதாகவே நான் நினைக்கிறேன். இப்பவே சிப்பெல்லாம் கைக்குள்ள வச்சு வீட்டில் இருக்கிற கருவிகள் எல்லாம் இயக்கும் வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க யூரோப்பில். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். விஜய் சேதுபதி, ஃபஹத் ஃபாசில், சூர்யா எல்லாருமே உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான், நிறைய லேர்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அவங்ககிட்ட இருந்து ஏதாவது டேக்அவே இருந்ததா? ஏதாவது நீங்கள் அந்த இளைஞர்கள்ட்ட இருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க? ஸ்டூடெண்ட்டுங்கிறது வந்து அது பெரிய வார்த்தைங்க. அவங்க ரசிகர்கள் என்னை ரசிச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுன்னா நான் சொன்னேன் பாருங்க, ஒரு ஐயா பேர் பாலச்சந்தரோட 36 படம். என்ன வேலை சொன்னாலும் செய்வேன். ரிஃப்ளெக்டர் பிடிப்பேன். மழை சீனில் மழைக்கு பூவாளியில் தண்ணி, நானும் இன்னொருத்தர் ஜப்பான் ஒருத்தர் இருப்பார், அவர் அந்த பக்கம் பிடிப்பார். ஜன்னல் மாத்திரம் இருக்கும், பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மழை வரும். அது ஒரு ஃபேனை ஒருத்தர் இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பார், உள்ள காற்றும் அடிக்கும், சாரலும் வரும். அந்த வேலையும் செஞ்சுருக்கேன். லொக்கேஷன் பார்க்க சொல்லுவார், அந்த மலை உச்சியில் போய் பார்த்துட்டு வா, இப்போ அங்கேருந்து பார்த்தா நல்லா இருக்கானா, அதுவும் செஞ்சுருக்கேன். நாளைக்கு கம்போசிங் வந்துரு அப்படின்னா அதுக்கும் போயிருக்கேன். அதுதான் ஸ்டூடெண்ட்டு, இவங்க ரசிகர்கள். அதுக்கு ஆனால் அந்த அன்பை என் மேல் பொழிந்து கொண்டே இருந்தார்கள். நாங்கள் படம் எடுக்கும்போது அது ஒரு பாராட்டு விழா மாதிரி தான் நடந்தது. அது எனக்கு ஒரு புது அனுபவம். அது நன்றி. வாங்க டைமண்ட் பாபு கொஞ்சம் மேடைக்கு வரவும். ஸோ
இந்த இப்படி வாங்க. அதாவது சினிமாவை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு பாலம் பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் அப்படின்னா அந்த பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் கொண்டு போய் ஒரு நல்ல சினிமாவையும் கலைஞனையும் சேர்க்கறது பிஆர்ஓஸ் மட்டும்தான். ஸோ அந்த பிஆர்ஓ டைமண்ட் பாபு அவர்கள் இவங்க அப்பா காலத்துலேருந்து எனக்கு இவரை தெரியும். அதாவது பாலச்சந்திரையா அவர்களுக்கு 80வது வயது விழா அது மனைவியோடு இருக்கும்போது நாங்கள்லாம் போய் அவர்கிட்ட வாழ்த்து பெற்றுக்கொண்டு இப்போ அவர் எதையோ எதிர்பார்த்து இப்படி சுற்றி தேடிக்கிட்டே இருக்கார். அப்புறம் இவங்க அப்பா வந்தார். அப்போ கொஞ்சம் வயது காரணமாக கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. அப்பா வந்துட்டீங்க, நீங்கள் என்னை விட வயசானவர் எனக்கு தெரியணும். அவர் காலில் விழணுன்னு பாலச்சந்தர் இவங்க அப்பா காலில் விழுந்ததை நான் பார்த்து வியந்தேன். அதாவது பேர் தெரியாத நடிகனாக இருந்தபோது எனக்கு ஃபோட்டோ வேணும், இல்லை ஏதாவது என்னை பற்றி செய்தி வரணும், நான் நடித்த படம் எனக்கே மறந்துருந்தாலும் அந்த வருஷம் நான் என்ன படத்தில் நடித்தேன்னு இவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் தெரியும். அந்த மாதிரி ஆர்கைவிங் மனசு இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது. இருந்தால் சந்தோஷம். அவருடைய மகன் அவருக்கு செய்யும் பாராட்டு விழாவாகவும் நினைத்து நான் இதை செய்கிறேன். அவர் அந்த பாராட்டெலாம் வாங்கிக்கல, அவர் வேலையை செஞ்சுட்டு போயிட்டார். அவர் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கு தெரியும், நான் சாரோடைய எவ்வளோ பெரிய ஃபேன். அவரை பார்த்து மட்டுமே சினிமா கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் சினிமாக்குள்ளே வந்ததாகட்டும், என்னோடய 4வது படத்தில் அவருக்கு டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதாகட்டும். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோடய என்டையர் க்ரூ அவங்களும் சேர்த்து இந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணி சாருக்கு தேங்க் பண்ணணும்னு நினச்சோம். பட் ஆனால் படத்தோட ரிலீஸ் டேட் ரொம்ப நெருங்க எல்லாருக்குமே வேலை ஜாஸ்தியாக இருக்கிறதால அவங்களாம் வர முடியல. ஸோ அவங்களோட ஒட்டுமொத்த சார்பாக நான் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட முதல் நன்றி கமல் சாருக்கு. எனக்கு எங்கேயோ இருந்து சினிமா இன்ஸ்பயர் பண்ணி என்ன இந்த இடத்துக்கு கொண்டு நிறுத்தினதுக்காகட்டும், அண்ட் இவ்வளோ பெரிய படத்தை கொடுத்து டைரக்ட் பண்ண வச்சதுக்காகட்டும், அண்ட் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் மகேந்திரன் சார், டிஸ்னி ப்ரோ, படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் உதயநிதி சார், ரெட் ஜெயின் மூவிஸ், அண்ட் மீதி அனைத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே என்னோட பெரிய நன்றி. அண்ட் ப்ரெஸ் மீடியா அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நீங்கள் மட்டுமே படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. ஸோ அதை திரும்பவும் இந்த படத்துலையும் செய்வீங்கன்னு நம்புகிறேன். படத்தில் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஒர்க் நடந்திருக்கு இந்த படத்தில். அண்ட் அது நீங்கள் பார்த்துட்டு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. அண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்ச படமாக விக்ரம் இருக்குங்கிறதுல நான் ரொம்ப நம்புகிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். இவங்க சொன்னது மிக இல்லை, கொஞ்சம் சுழன்று தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. படத்தில் கூட என்ன இவ்வளோ வேலை வாங்கலை அவர். இப்போ கூட நான் இங்கே சொன்ன நேரத்துக்கு வர முடியாமல் போனதுக்கு இந்த மாநகரம் தான் காரணம். ஏன்னா நான் 1 மணி நேரத்தில் வந்துடலாம்னு நினச்சி இவிபியிலேருந்து புறப்பட்டா 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. முதலில் உங்களை காக்க வைத்ததற்காக மன்னிப்பு கோரிக்கொள்கிறேன். 4 வருடம் எனது ரசிகர்களை காக்க வைத்ததற்காக அவர்களிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு என் பேச்சை துவங்குகிறேன். முக்கியமாக விக்ரம் படம் மக்களிடத்தில் ரிலீஸுக்கு முன்பாகவே கொண்டு சேர்த்த உங்களுக்கு நன்றி சொல்லாமல் இந்த விழாவை துவங்க இயலாது. அது மட்டுமல்ல, இவங்க பல ஊர் பெயர்கள் சொன்னாங்க, பல ஸ்டேட்டுக்கு போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேட்டில் நம்ம பத்திரிகையாளர்களை பார்த்து உங்களிடம் விடை பெற்று கொண்டு வென்று வா என்று நீங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அங்கே செல்வதற்காகத்தான் இந்த ஏற்பாடு. உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய தருணம் மீண்டும் வரும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் படத்தை பார்த்ததுனால. அதனால் மறுபடியும் சந்திப்போம். இந்த சந்திப்பு விக்ரம் பற்றியானது. வேறு சில கேள்விகள் உங்கள் மனதில் இருக்கும் பட்சத்தில் இந்த ரோட்லேருந்து அப்படியே போய் லெஃப்டில் திரும்பினா எல்டான்ஸ் ரோடு இருக்குது, அங்கே வந்தால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம எப்பவும் பேசுகிற மாதிரி பதில் சொல்லலாம். இது விக்ரம் விழாவாகவே நிறைவேற்றி தர வேண்டியது நமது கடமை. இங்கே
கர்நாடகா டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்ரீ கற்பகா விநாயகா ஃபிலிம் சர்க்கியூட், மிஸ்டர் எஸ்பி ராமசாமி's சன் மிஸ்டர் அஸ்வின் அண்ட் மிஸ்டர் ரமேஷ் சன்ஸ் இங்கே வந்திருக்காங்க. தெலுங்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்ரேஷ்ட் மூவிஸ் மிஸ்டர் என் சுதாகர் ரெட்டி அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னிடம் செய்தி சொன்னார்கள், அங்கே ஆந்திராவில் 400 தியேட்டருக்கு குறையாமல் ரிலீஸ் செய்வதாக இருக்கிறோம் என்று. அவருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு நன்றி சொன்னால் அந்நியப்பட்டு போவார், வருத்தப்படுவார் என்பதனால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். அதை வேறு விதமாக சொல்லிக்கொள்ளலாம் என்பதனால் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் நான். டெல்லி, கொச்சின், மும்பை, கோலாலம்பூர், ஹைதராபாத், பெங்களூர் இங்கெல்லாம் செல்வதாக இருக்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. நிறைவேற்றக்கூடிய திட்டம் என்று நம்பிக்கொண்டு தான் போட்டிருக்கிறோம். பார்ப்போம். இப்போ வர்றதுக்கு ஒரு 1.25 மணி நேரம் லேட் ஆகிற மாதிரி ஒரு ஃப்ளைட்டு மிஸ் ஆச்சுன்னா இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. இங்கே பிஆர்ஓக்கள் என்று தனியாக படத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. எங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும் டைமண்ட் பாபு அவர்களை. ஆனால் பல பேர் நாங்கள் கேட்காமலே சம்பளம் வாங்காமலே இந்த படத்துக்கு பிஆர்ஓவாக வந்திருக்காங்க. நல்ல விதத்தில். நான் முந்தியெல்லாம் கிண்டல் அடிப்பேன், எங்களை திட்டுறவங்கள்லாம் பிஆர்ஓன்னு நான் சொல்லுவேன். அதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக எங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பலர். ஊடகத்திலும் சரி, யூடியூபிலும் சரி, இன்ஃப்ளூயன்சர்ஸும் சரி, விட்டாமல் தொடர்ந்து நல்லது பேசி கொண்டிருக்கிறார்கள். என் வருகையை அன்புடன், ஆவலுடன் என்பதை விட அன்புடன் எதிர்பார்க்கிறார்கள் என்பதுதான் என் மனதிற்கு நிறைவாக இருக்கிறது. டைமண்ட் பாபு அவர்களுக்கு தனி வாழ்த்து சொல்ல வேண்டிய தருணம் இது. 600 படங்களுக்கு பிஆர்ஓவாக இருந்திருக்கிறார். அப்பா சேர்த்து வச்ச சொத்து இந்த கணக்கில் வராது, இது இவர் சேர்த்தது. அதற்கு வாழ்த்துக்கள். அவங்க அப்பா கூடயும் நான் வேலை செஞ்சுருக்கேன். இங்கே இருக்கிற பல பத்திரிகையாளர்களை அண்ணன், தம்பி என்று எனக்கு தெரியும். புதிதாக வந்தவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் தான். பழைய ஆட்கள்லாம் எல்லாம் இருக்காங்க, இங்கே நிறையா பேர் இருக்காங்க. முகத்தை பார்த்தாலே அடையாளம் தெரிஞ்சு சௌக்கியமானு கேட்குற அளவுக்கு நட்பு எங்களுக்குள் இருக்கிறது. நடுவில் ஒரு 4 வருடம் அப்பவும் கூடவே வந்தாங்க. அவங்க சினிமா பத்திரிகையாளர்னு இல்லாமல் அவங்களும் எங்களோட சேர்ந்து அரசியல் பேசினாங்க. அவர்களுக்கும் நன்றி. நாங்கள் ஒரு நல்ல படத்தை எடுக்க முயற்சித்திருக்கிறோம். அதில் ஓரளவு வெற்றி பெற்று விட்டதாகவும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இதை மக்களிடம் ஏற்கனவே படம் பார்க்காமலே கொண்டு சேர்த்த நீங்கள் படத்தையும் பார்த்துவிட்டு நல்லபடி கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நான் பணத்தை எல்லாம் எங்கே போடுவேன் அப்படின்னு தெரியும் அப்படின்னது எல்லாரும் கைத்தட்டினாங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையும் இருக்குது, அங்கேயும் போகும் பணம். அதையும் நான் சினிமாலேயே போடுறது போக வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு அடிக்கடி எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது ஒரு கட்டடம், மால், கடை, வாடகைக்கு விடக்கூடிய கடை, இந்த மாதிரிலாம் பண்ணலாமே அப்படின்னு எனக்கு அது தோணலை. விவசாயிக்கு நிலத்தில் தான் அதை முதலீடு செய்ய வேண்டும் என்று தோன்றும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மற்றவங்க சொன்ன அட்வைஸை கேட்காம சினிமாலே போட்டுட்ருக்கானே நீ யாரும் சொல்ல முடியாது. மக்களுக்காகவும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நடக்க போகிறது. அதற்கான ஆரம்பம் தான் நான் இந்த விக்கிரத்தையே அதை நினச்சி தான் இது மாபெரும் வெற்றியாக ஆக்க வேண்டும். இதுவரை செய்யாத வியாபாரத்தை செய்து அந்த பணத்தை எங்கிட்ட வந்து பெருசாக பணம் கிடையாது, ஆனால் மக்களிடத்தில் இருக்கிறது. என்னுடைய ரசிகர்கள் நான் 1 ரூபா செலவு பண்ணால் 20 ரூபா செலவு பண்ணுவாங்க நற்பணிக்காக. அந்த 1 ரூபாயை நான் சம்பாதிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த மாதிரி வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். சொன்னால் செய்வேன் என்பது ரசிகர்களுக்கும் தெரியும். அவர்களும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள். 4 வருடம் என்கிட்ட 1 வார்த்தை பேசினா கோச்சுக்குவேன்னு, ஏன் இப்போ நான் செய்கிற வேலை உங்களுக்கு வேலையாக தெரியலையான்னு கோவப்படுவேங்கிறதுனால அமைதி காத்தார்கள். அந்த அமைதிக்கு நன்றி. இப்பொழுது அவர்கள் காட்டும் ஆர்வம் எல்லோருக்கும் பரவி கொண்டிருக்கிறது. தொற்று நோய் மாதிரி நல்ல நோய், ஆரோக்கியமான ஒரு எதிர்பார்ப்பை அவர்களும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றி. இதில் தனியாக மகேந்திரன், டிஸ்னி, என் கூட வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லலாம். அவர்கள்
யார் என்பதை என் வெற்றி காட்டும். இந்த மாதிரி நல்ல கூட்டம் கூட இருந்தால் தான் நிம்மதியாக வேலை செய்ய முடியும். நிம்மதியாக இருந்தால் தான் நல்ல செயல்களை செய்ய முடியும். உன்னிப்பாக கவனித்து வேலை பார்க்க முடியும். அதுக்கு நல்ல டீம் இருந்தாங்க. அதாவது இவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறத பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லாமல் என்னை வைத்திருந்த டைரக்டருக்கும் சினிமாட்டோகிராஃபருக்கு என் முகம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, இந்த கோணத்தில் லைட்டு வருது, அதெல்லாம் பற்றி கவலையப்பட வேணாம், அவங்க பார்த்துக்குவாங்க. இங்கே பார்க்கும்போது நல்லா இருக்கு, என்னை விட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் எடுத்திருக்காங்க. அவருக்கெல்லாம் கிரீஷ் போன்றவர்களுக்கும் அனிருத் அவர்களுக்கும், அவர் இதுதான் முதல் படம் அல்லது ரெண்டாவது படங்கிற கணக்கில் அவர் வேலை செஞ்சுருக்காரு. தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இவங்கெல்லாம் வேலையில் தூங்காமல் இப்போவும் தூங்காமல் இருக்காங்க. நல்ல உறக்கம் அவர்களுக்கு கிட்ட வேண்டும், நல்ல படங்களும் அவர்களுக்கு கிட்ட வேண்டும். இதுதான் நான் அவர்களுக்கு சொல்லும் வாழ்த்து. மற்றபடி ரசிகர்களுக்கு நல்ல ஒரு விருந்து காத்திருக்கிறது என்றே நான் நம்புகிறேன். முதல் விஷயம், நான் சினிமாவின் ரசிகன். நல்ல சினிமா எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சினிமா எடுக்கவே ஆரம்பித்தேன். அதை இதிலும் முயன்று இருக்கிறோம். இது வேறு விதமான சினிமா, வித்தியாசமாக அது மாதிரி இருக்குமா இது மாதிரி இருக்குமான்னா, அப்படி இருந்துச்சுன்னா அந்த சினிமாவை பார்த்துடலாமே. அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த சினிமாவை எடுத்திருக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோவை பார்த்து காப்பி அடிச்சிடறாங்க. பார்த்துருங்க, கண்டிப்பாக பார்த்துருங்க. திரையில் பாருங்கள், அகண்ட திரையில் பாருங்கள். உங்கள் அகண்ட மனசை எங்களுக்கு ஏற்கனவே காட்டிவிட்டீர்கள். அகண்ட திரையில் எங்கள் படத்தை உங்களுக்கு காட்ட ஒரு வாய்ப்பை தாருங்கள். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு முத்து. 232வது முத்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு, இந்திய சினிமாவுக்கு. ஸோ இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்கும்.